உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே பாலத்திலிருந்து மிகப்பெரிய சோலார் ஃபார்ம் வரைக்கும் இந்தியால எக்கச்சக்கமான மெகா ப்ராஜெக்ட்ஸும் மாடர்ன் டெக்னாலஜியும் வளர்ந்துட்டே இருக்கு. ஆமா, இப்போ நாம 2025 இந்தியால வரப்போற மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 10 தி செனாப் பிரிட்ஜ். இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் செலவாகும். இந்தியால கட்டப்படுற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பல்வேறு சிட்டிஸை கனெக்ட் பண்ற மாதிரி தான் கட்டப்பட்டு இருக்கு. 4314 அடி நீளம் இருக்கிற இந்த பிரிட்ஜை ஜம்மு காஷ்மீர்ல செனாப் ஆத்துக்கு மேல 359 மீட்டர் உயரத்துல கட்ட போறாங்க. இது எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஐஃபில் டவரோட ரொம்பவே உயரமானது. உலகத்தில் கட்டப்பட போடுறதுலேயே உயரமான ரயில் ரோடு பிரிட்ஜ். இந்த பாலம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் கனெக்ட் பண்றது ஒரே ஒரு ரோடு தான், அதுதான் ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவே. ஆனா டிசம்பர்ல குளிர்காலத்துல இந்த ரோடு பயங்கரமா விண்டருக்கு சேதமடைகிறதுனால ஒவ்வொரு வருஷமும் பல வாரங்களுக்கு இந்த ரோடு க்ளோஸ்ல தான் இருக்கும். அதிர்ஷ்டவசமா 2025 இந்த பாலத்தை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரூட் எல்லாமே கிளியர் ஆயிரும். அந்த மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த பாலம் இந்தியால ஒரு பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். சரி வாங்க, இப்போ நாம நம்பர் 9 என்னன்னு பாத்திரலாம். தி பலாய்ஸ் ராயல் இன் மும்பை. இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3800 கோடி ரூபாய் செலவாகும். இந்தியாவோட பினான்சியல் கேபிட்டலான மும்பைல எக்கச்சக்கமான ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிறதுலேயே உயரமான ஸ்கை ஸ்கிரேப்பரும் இங்க தான் இருக்கு. அதோட உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 1050 அடி. பலாய்ஸ் ராயல்னு சொல்லப்படுற இந்த பில்டிங்கை முதல்ல 2008 ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா, இந்த பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் ஸ்கை ஸ்கிரேப்பரை பிளான் பண்றாங்க. அதனால சிட்டியோட growing ஃபியூச்சரை தீர்மானிக்க முடியும். ஆனா பில்டிங்கை கட்டிட்டு இருக்கும் போதே எக்கச்சக்கமான கேஸ்ல மாட்டி இந்த பில்டிங் நிறைய தடவை ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனா இது எல்லா தடைகளையும் மீறி 2018 இந்த பில்டிங் ஒரு வழியா முடிவுக்கு வந்துச்சு. ஆனா மறுபடியுமே இன்டீரியர் பண்றதுல இருந்து இந்த பில்டிங் கம்ப்ளீட்டா ஹால்ட் ஆயிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பில்டிங்கை வெறும் $85 மில்லியன் ஏலத்துக்கு விட போயிட்டாங்க. கோர்ட் என்னதான் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாலுமே இந்த பில்டிங்கை இன்னுமே ஃபுல்லா கட்டி முடிக்கல. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல மக்கள் இந்த பில்டிங்ல வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2024-25 இந்த பில்டிங்கை ஓபன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் மத்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ல எக்கச்சக்கமான பணமும் டைமும் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 8 ஜோஜிலா அண்ட் ஜீமோர் டனல் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவாகும். காஷ்மீர்ல எக்கச்சக்கமான ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதனால காஷ்மீரையும் லடாக்கையும் டனல் வழியா ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அதுல இருக்கிற ரெண்டு முக்கியமான டனல் எது அப்படின்னா, ஜோஜிலா டனலும் ஜீமோர் டனலும் தான். இந்த ரெண்டு டனலும் ஸ்ரீநகர் லே ஹைவேயை கனெக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த டனலை கட்டி முடிக்கிறது மூலமா இந்த ரூட்ல 6.5 கிலோமீட்டர் லிங்க் ரோடு கிடைக்கும். விண்டர்ல இந்த டனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல சோஜிலா டனல் மட்டுமே கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு நீளமா அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இந்த சொஜிலா பாஸ் அமைஞ்சிருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 11,483 அடி உயரத்தில் இந்த டனல் அமைஞ்சிருக்கு. இதனால உலகத்தில் இருக்கிறதுலேயே உயரமான வெஹிகுலர் டனல்ஸ்ல இந்த டனலும் ஒன் ஆஃப் தி டனல். கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டனலையும் 2025 முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 7 மும்பை கோஸ்டல் ரோடு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் கட்டி முடிக்கிறதுக்குமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க. 2025 மும்பைல எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன் சிட்டியை டெவலப் பண்றதுக்காக ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா மும்பைல இப்போ கன்ஜெஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மும்பைல ஆவரேஜான ஒரு வெஹிக்கிள் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 25 km/h. அதனால மும்பைல கட்ட போற சில ப்ராஜெக்ட்ஸால மும்பையோட டிராவல்ஸ் ஃபியூச்சர்ல மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால மும்பைல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் நீளமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோஸ்டல் ரோட பிளான் பண்றாங்க. இதனால ஆவரேஜ் வெஹிக்கிள் ஸ்பீட் 80 km/h ரீச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த ரூட்ல ரெண்டு முக்கியமான லாங் டனல் இருக்கு. இந்த மொத்த டனலும் அரேபியன் சீக்கு அடியில ரன் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டனலோட நீளம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ். இது வேர்லி சீலிங்கையும் பிரின்சஸ் ஃப்ளைஓவர் பாஸையும் லிங்க் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்த வருஷத்துல இந்த டனலோட வேலையில 75% முடிஞ்சிடும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக்கு ஓபன் ஆயிரும் சொல்றாங்க. நம்பர் 6 நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவுல கட்ட போற இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா மும்பையோட டிராபிக் இஷ்யூவை, கன்ஜெஷன் இஷ்யூவை முக்கியமா சால்வ் பண்ணும். மும்பை இப்போ இந்தியாவோட பினான்சியல் கேபிட்டலா இருக்கிறதுனால கண்டிப்பா மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் தேவைதான். இப்போ இருக்கிற மும்பையோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு வருஷத்துக்கு 50 மில்லியன் பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ண முடியும். ஒரு ஃபிளைட் எக்ஸ்ட்ரா வந்தா கூட மும்பையோட இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டால தாக்குப்பிடிக்க முடியாது. அதனால கண்டிப்பா இந்த ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்பேன்ஷன் தேவைதான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, 2017 பக்கத்துல இன்னொரு புது ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு தீர்மானிச்சாங்க. அது கட்டப்பட்டு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நெக்ஸ்ட் இயர்ல முடிஞ்சிரும். சோ இந்த ஏர்போர்ட் மூலமா ஒரு வருஷத்துக்கு 20 மில்லியன் பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணலாம். ஆனா ஆக்சுவலா இனிஷியல் டிசைன்ல என்ன பிளான் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, எல்லா ஃபேஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏர்போர்ட்டால ஒரு வருஷத்துக்கு 90 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் நடந்து முடிஞ்சது அப்படின்னா
உலகத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் லிஸ்ட்ல நம்ம நவி மும்பையோட ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துரும். சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இன்னும் பெட்டரான சைட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா பக்கத்திலேயே பேர்ட் சாங்சுரிஸ் நிறைய இருக்கிறதுனால. நம்பர் 5 தி மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க். இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கு 2400 கோடி ரூபாய் செலவாகும். சோ மும்பையோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த 22 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கடல் நடுவுல போகக்கூடிய 6 வழி பிரிட்ஜை கட்ட போறாங்க. இதனால சென்ட்ரல் மும்பையும் நவி மும்பையும் லிங்க் பண்ண முடியும். கடலுக்கு நடுவுல போகக்கூடிய இந்த ரூட்டை கட்டுறதுக்கு ஏற்கனவே நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. இதனால மும்பை கூட நாக்பூர், கோவா, பூனே எல்லாமே கனெக்டடா இருக்கும். ஆனா 2004 வரைக்கும் எந்த விதமான ப்ரொபோசல்ஸும் அறிவிக்கப்படல. இதை கட்டப்படுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் 4 ப்ரொபோசலும் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருச்சு. ஆனா 2018ல மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 வேற டெண்டர் அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த டிரான்ஸ் ஹார்பர் லிங்கை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. கவர்மெண்டே அறிவிச்சதுனால அந்த இடத்துல எந்த விதமான இஷ்யூ இல்லாம பாலத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 2025க்குள்ள இந்த பாலம் மக்களோட யூஸுக்கு ரெடி ஆயிரும். சோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 70,000 வண்டியை ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த பாலத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் 100 km/h ஸ்பீட்ல. நம்பர் 4 தொலேரா சோலார் பார்க். கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்ட்டை கட்ட போறாங்க. கண்டிப்பா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அதிகமா தேவை. அதனால கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியால அடுத்த வருஷம் 175 கிகாவாட் பவரை ரினியூவபிள் எனர்ஜி மூலமா தயாரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்காக அவங்க உருவாக்குனது தான் இந்த தொலேரா சோலார் பார்க். இந்த ப்ராஜெக்ட்டை 2 ஃபேஸ்ல உருவாக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய தொலேராவோட மிகப்பெரிய ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 5 கிகாவாட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் உலகத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சோலார் ஃபார்மா இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. அநேகமா அடுத்த வருஷம் 2025க்குள்ள இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு 2030 ஆயிரும். நீங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனலை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 சர்தார் சரோவர் டேம். இந்த மெகா ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8200 கோடி ரூபாய் செலவாகும். ஏன்னா இன்னைக்கு இந்தியால பாப்புலேஷன் growth ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதிகமாவே தேவைப்படும். இந்த ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்காக கவர்மெண்ட் அறிவிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் நர்மதா வேலி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை முதல்ல 1940ல தான் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அதாவது அந்த ப்ரொபோசல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்கும் பொழுது ஒரு சில டேம்களும் வேலிகளும் வாட்டர் ஸ்டோர் பண்ற ரிசர்வாயரும் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ல எக்கச்சக்கமான டேம்ஸும் வாட்டர் ப்ரொபோசலும் இருந்ததுனால நிறைய டிலேஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்துச்சு. இதுல கட்டப்பட்டதுலேயே மிகப்பெரிய டேம் எது அப்படின்னா தி சர்தார் சரோவர் டேம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் 1987 ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் கட்டிட்டு இருக்கும் போது எக்கச்சக்கமான எதிர்ப்புகளும் கான்ட்ரோவர்சியலும் தாட்டும் நிறையவே வந்துச்சு. அதெல்லாம் கடந்து 30 வருஷத்துக்கு மேல இந்த ப்ராஜெக்டோட வேலைப்பாடுகள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில 2017ல இந்த ப்ராஜெக்ட் மூலமா 1450 மெகாவாட் பவரை உற்பத்தி பண்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நல்லாவே ரிசல்ட் கிடைச்சது. இந்த ஒரு டேம் மட்டுமே இந்தியால இருக்கிற 4 ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பவரை கொடுத்துட்டு இருக்கு. நம்பர் 2 கிஃப்ட் சிட்டி குஜராத். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி எங்களோட ஸ்டடீஸ்ல நாங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம், ஸ்டடியும் பண்ணிருக்கோம். ஸ்டடி பண்ணதை வச்சு சொல்றேன், உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் செலவாகும். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே வேர்ல்டு லெவல்ல இந்த ப்ராஜெக்ட் பேசப்படும். அதாவது குளோபல் பினான்சியல் சென்டர்ஸான யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் மாதிரியான கண்ட்ரிஸ் கூட நம்மளோட இந்தியாவை பெருமையா பேசும். குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டின்னு சொல்லப்படுற இந்த லீடிங்கான ப்ராஜெக்ட் உலகத்தில் இருக்கிற பிக்கஸ்டான பினான்சியல் பிளேயர்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த $11 பில்லியன் ப்ராஜெக்ட்டை 2013ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுல நிறைய பேங்க்ஸ், மார்க்கெட் சிட்டிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் வரைக்கும் எக்கச்சக்கமான ஏரியாக்கள் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இந்த சிட்டில மட்டுமே கிட்டத்தட்ட 200 ஆபரேஷனல் பிசினஸ் அமைஞ்சிருக்கு. 900 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த சைட்ல எக்கச்சக்கமான இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் ரிசோர்ஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமே இந்த சிட்டில இருந்து $4 பில்லியன் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்ட்டிஸ் யாரெல்லாம் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், புரோக்கர்ஸ் ஃபோரம் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த சிட்டிக்கு பேரு ஸ்மார்ட் சிட்டி. அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் பிகஸ்ட் டெக் ஹப்பான இந்த சிட்டி ஒரு குளோபல் சிட்டியா உலகம் முழுசும் அறிவிக்கப்படும். ஆனாலுமே இந்தியா இதை விட 2 மடங்கு பெருசா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 தொலேரா ஸ்மார்ட் சிட்டி. கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்ட் கட்ட போறாங்க. இது மல்டி பில்லியன் டாலர் கொண்ட டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடாரோட ஒரு பார்ட்டா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இதுல எக்கச்சக்கமான ஹை ஸ்பீட் ரயில்ஸ், எக்ஸ்பிரஸ் வேஸ் அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் அமைஞ்சிருக்கும். இதுல நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இருக்கும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ், ஏவியேஷன் அண்ட் மிலிட்டரிக்கு தேவையான டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங் கூட
இந்த சிட்டில அமைய போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சிட்டியோட சைஸ் இப்போ இருக்கிற மும்பையை விட 1.5 மடங்கு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிட்டில 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை உட்கார வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த சிட்டில முதல் ஃபேஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால சிபிடின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட்ல எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. இதோட அடுத்த ஃபேஸ்ல இந்த சிட்டியோட லேண்ட்ஸ்கேப்பையும் 2 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு சொசைட்டியும் உருவாக்குறதா சொல்லிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை மொத்தமா முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை 6 ஃபேஸா பிரிச்சிருக்காங்க. மும்பை மாதிரியான ஒரு பெரிய சிட்டி இருக்கும்போது இந்த சிட்டி எதுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சியான ரிப்போர்ட்ஸ் எல்லா இடத்துல இருந்தும் பிஎம்க்கு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாம கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிற ஒரே விஷனோட நரேந்திர மோடி கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல் ஃபேஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷனை நாம ரொம்ப சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்த்ததுலேயே எந்த மெகா ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.